வீடு கட்டும்போது கழுதை இல்லாட்டி குதிரை சாணியை உள்ள போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதே இருக்காது. அது வாட்டி அந்த பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து ஸ்லெஜஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபார்முலா. நீங்கள் செப்டி டேங்க்ல வந்து போடணும் அவசியம் கிடையாது. டாய்லெட்டில் இருக்கு இல்லையா, அந்த கிளாசெட்டில் போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கிற கிளாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகி கொண்டு போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செப்டி டேங்க் க்ளீன் பண்ண வேண்டிய தொல்லையே உங்களுக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செப்டி டேங்க் அடிக்கடி எதுக்கு க்ளீன் பண்ண வேண்டியது வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹியூமன் ஸ்லெட்ஜ் வந்து கீழே இந்த தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். வெளியில் வந்து லாரியில் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லேயர் அவங்களால பிரேக்கப் பண்ண முடியாது. இந்த பவுடரை போட்டீங்க அப்படின்னா அந்த லேயரே காலி பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், பழைய செப்டி டேங்க் புது செப்டி டேங்க் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். வந்து உட்காந்துட்டே ஃப்ரெஷ் பண்ணுவாங்க. சம்டைம் ஃபார் வாட்டர் வந்து உள்ளே போயிட்டு க்ளாயில் இருந்தால் சம் ஏரும் சேர்ந்து வெளியே வரும். இப்போ அந்த மாதிரி டைமில் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இது வந்து இது பண்ணுது. நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணது எதை வச்சுனாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. செப்டி டேங்கை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டாய்லெட்டோட பியூரிட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய அடுத்தகட்ட அல்டிமேட் கோல் உங்களுக்கு என்னவா இருக்குது? இதை டேப்லெட் வடிவில் மாற்றணும். மந்தில் ஒரு டேப்லெட் போட்டு லைஃப் லாங் செப்டி டேங்க் ஃப்ரீ. எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து உருவாக்குனீங்க? 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். செப்டி டேங்க்கில் சக் பண்ணி எடுக்கிற அந்த தண்ணியை வந்து ஒரு குளத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ கொண்டு போய் விடுறதை பார்த்தேன். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தேடும்போது ஒரு பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர் வந்து இதுக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னாங்க. அது என்ன பாக்டீரியான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதை நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலா வந்து இப்போ புதுசாக உள்ள ஃபார்முலா எதுவும் கிடையாது. பழைய ஓல்டு ஃபார்முலா தான். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டும்போது கழுதை இல்லாட்டி குதிரை சாணியை உள்ளே போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதே இருக்காது. அது வாட்டி அந்த பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து ஸ்லெஜஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபார்முலா. இதை தாண்டி வேறு எதுக்கெல்லாம் இதுக்கு பயன்பாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இது எப்படின்னா, நீங்கள் கிளாசெட்டில் போட்டு உள்ளே போயிடுது. நம்ம மனித மலத்திலிருந்து போகிறது அப்படிங்கிறது வந்து அனோரோபிக் பாக்டீரியா அப்படிம்பாங்க. இது உள்ளே போனோன்னு என்ன, உள்ள ஆக்சிஜன் லெவல் இருக்காது. இது உள்ளே போனோன்னு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அனோரோபிக் பாக்டீரியா ரோபோட்டிக் பாக்டீரியா கன்வெர்ட் பண்ண உடனே உங்கள் ஸ்லெஜஸ்லாம் பிரிக்கும்போது லைட்டாக ஒரு ஸ்மெல் வரதான் செய்யும். ஏன்னா அந்த ஒரு அசிங்கமான விஷயத்தை பிரிக்கும்போது லைட்டாக ஸ்மெல் வரும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அரெஸ்ட் ஆகி உங்களுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி மாதிரி மாறி கொடுத்துரும் அது உங்களுக்கு. ஓகே இது எப்படின்னா, உங்களுக்கு அது முடிச்சதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அது பக்கத்துலேயே போர் போட்டிங்கன்னா கூட தண்ணி சுத்தமாக தான் வரும். இப்போ செப்டி டேங்க் நீங்கள் மாதம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இது போட்டு அந்த லேயரை காலி பண்ணிட்டீங்கன்னா அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதிகமானதுனால உங்களுக்கு அடிக்கடி செப்டி டேங்க் ஃபுல்லே ஆகாது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கலான்னு எங்கே ஆரம்பிச்சிங்க? இப்போ இந்த பவுடர் மாதிரி ஒன்று வரணும், இதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்கும், எங்கே தேடி இருப்பீங்க? ஆமாம், எங்கெல்லாமோ தேடி ஒரு 18-19 ஆட்டி வந்து தோற்று தான் போனோம். அதில் லேப் டெஸ்ட் கொடுப்போம். NABL சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதில் அனோரோபிக் கவுண்ட் அண்ட் ஆனோரோபிக் கவுண்ட் சொல்லி 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது 2 கவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பட் அது வந்து இதாகாது, அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகாது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு 18-20 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 20 மேலே இருக்கும்போது தான் எங்களுக்கு லைட்டாக ஒரு 4000 தான் பெர் கிராமுக்கு வந்து பாக்டீரியா மல்டிப்ளேஷன் ஆச்சு. பட் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரிப்போர்ட் இந்த மந்த் எடுத்து கூட நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு 1 கிராமுக்கு 12 lakhs பாக்டீரியா மல்டிப்ளை ஆகுது. ஓகே, 1 கிராமுக்கு. அப்போ வந்து அப் டு 10,000 லிட்டர் ஆஃப் செப்டி டேங்க்கு நீங்கள் 1/2 kg போடும்போது கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு மல்டிப்ளேஷன் இருக்கும். 48 hours ஒன்ஸ் ஒரு செட் ஆஃப் பாக்டீரியா டெத் ஆகி ஒரு செட் ஆஃப் பாக்டீரியா மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். 1 year வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக போகும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், அப்படின்னா அது அப்படியே கன்டினியூ பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாதிரி தான் உங்களுக்கு.